ஆக்சுவலா இப்போ நான் கார்த்தியும் நானும் மோஸ்ட் ப்ராப்ளி வில் பி கோயிங் டு பெங்களூர். நேரில் போய் அம்மாவை இறுதி அஞ்சலி போய் இருக்கணும். ஏன்னா அது நாங்க செலுத்த வேண்டிய, அதாவது மரியாதை, அது எங்களோட கடமைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா போகணும். இட்ஸ் அ கிரேட் லாஸ் இன்ஃபேக்ட் டு அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அம்மா இல்லைன்றது இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஜஸ்ட் மீ, எல்லோருக்கும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் எம்ஜிஆர் கிட்ட எத்தனையோ திரைப்படங்கள், சிவாஜி கிட்ட எத்தனையோ திரைப்படங்கள், இந்த மாதிரி ஒரு கதாநாயகி நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நம்ம மதியில இல்லைன்றது இட்ஸ் we can't it will take some time to digest for sure. நிச்சயமாக ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம் சார். நான் இவ்வளவு திரைப்படங்கள், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய திரைப்படங்களை உங்களுக்கு பிடித்தமான திரைப்படம் எது, எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா சார்? இல்ல, நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். அது எனக்கு என்னன்னா, அம்மாவோட படங்கள் பார்க்கறத எனக்கு பாக்கியம் கிடைச்சது நான் அம்மாவை நேர்ல அவங்க காலில் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க மனசார வாழ்த்துறது தான் எனக்கு கிடைச்ச பாக்கியம் நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த ஜெனரேஷன்